Hi friends, Assalamu alaikum. Welcome to Disa Vlogs. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி chicken fried rice. ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்குது இந்த chicken fried rice. நீங்க உங்க வீட்ல இருக்கிற சிம்பிளான ingredients வச்சே ரொம்ப குயிக்கா பண்ற மாதிரி சிம்பிளான ரெசிபி தான் இது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான ingredients தேவையான அளவு உப்பு, அப்புறமா லீக்ஸ், அப்புறம் தக்காளி, குட்டி குட்டியா வெட்டி வச்ச பீன்ஸ், துருவின கேரட், அப்புறம் 4-5 முட்டை, வெங்காயம் அதை நீட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா பட்டை, சீரகம், ஏலக்காய், கருவேப்பிலை, ரம்பை, அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, கேப்சிகம், உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் எலும்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கறி பவுடர் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு எக்கை மட்டும் பீட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு எக் வந்து பீட் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுக்கிற சிக்கனை விட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எக் இதில் சேர்த்துக்கிறோம். அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதில் தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் உங்கள் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக போடுங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த ஏலக்காய், சீரகம், பட்டை, கருவேப்பிலை, ரம்பை எல்லாமே உள்ளே ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகமாக்குறதுக்காக தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரைஸை குக் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுக்கு. ஸோ இதை நீங்கள் இன்னொரு டிஷ்ஷில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது அதே ஆயிலில் 4 எக் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா எக்கை இப்போ நம்ம நல்லா crumble பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே நல்லா crumble ஆகி வந்திருக்கு. இதை நம்ம இன்னொரு டிஷ்ஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம் அதை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கேப்சிகம் அதையும் உள்ளே சேர்த்துடுங்க. அப்புறமா பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட், அப்புறமா லீக். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போது வதங்கிட்டு இருக்கிற இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
நீங்கள் ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகா கூட நீங்கள் கட் பண்ணி கேட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுடுங்க, கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது ஒரு 7 to 80% குக் ஆனால் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீஸஸை உள்ளே சேர்த்துடுங்க. அதோட எக் க்ரம்பிளையும் உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப குக் ஆகணும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது ஃப்ரைட் ரைஸுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 70 to 80% குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டாமல் ஒன்றும் வந்திருக்கு. நம்ம கீ இல்லைன்னா நெய் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரைஸ் ஒட்டாமல் வரும். இப்போது இதை நம்ம பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஒன்றுமே உடையாமலுக்கு ரொம்ப பார்த்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ரைட் ரைஸோட அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை, see you.